வர மாட்டோம். அப்பா போய் தோட்டத்தை பார்ப்போம். இவங்க வராங்க, உங்களுக்கு காவலுக்கு வருது. யார் இப்போ கூப்பிட்டா போ. எது மைனி சாப்பிட்ட பழம் இப்போ சாப்பிட்டே அந்த பழச்செடி அது கிட்டதான் காட்டுறாரு. இங்கே இருக்குண்ணே. என்ன காய்ச்சிட பாரு. இதா இருக்கு, இதோ கிடக்கு. இந்த பழம் நெட்ல பார்த்துட்டு சொல்றேன். என்ன பழம் பேருன்னு சொல்லுங்க. நிறைய காய்ச்சி இங்கெல்லாம் நிறைய கிடக்கு. அப்படி காயெல்லாம் இதோ இங்கன கிடக்கு. இதோ இந்த பெரிய பழத்தை எடு. கீழே எடுக்க பெருசு எடு. அதே எடுத்துட்டேன். இதா இருக்கு. சூப்பரா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு மைனி. கொஞ்சம் புளிப்பு பழுக்கணும், கருப்பா வரணும். இல்ல புளிக்கும். லைட்டா ஒரு புளிப்பு. நீங்க எல்லாம் இப்பதான் காய்க்கி வெட்டி விட்ட பிறகுதான் காய்க்கி. ஓ, இங்கதான் அந்த ரீல்ஸ். அதுதான் நான் யோசிச்சேன். எங்க வெட்டி அழகா போட்டிருந்தோம். நல்லா நடந்து. மழை வந்து கலத்துச்சு. மழைனால அந்த ஃப்ளட்னால நிறைய போயிட்டு. என்ன மைனி வேற இந்த சைடு? இது வாழை. என்ன கோலை போட்டிருக்கு? வாழை. என்ன கோலை போட்டிருக்கா? ஆமா, சின்ன கொலை போட்டிருக்கு. அதோ கொலையை காட்டும். வாழைக்கொலை. வாழைக்கொலை வருதா? காய் வளைஞ்சிட்டு கொஞ்சம் இல்ல பறிச்சிருக்கீங்களா? பறிச்சாச்சு. நல்லா இருக்கும். 2 கொலை பறிச்சாச்சு. அப்பா இருக்கும்போது 2 கொலை பறிச்சிட்டோம். இப்போ இது கொஞ்சம் சின்ன கொலையா போட்டோம். முத போட்டா பெரிய கொலையா இருந்து. இனி இதுல இன்னும் காய்க்கவே கொலை போட மாட்டேங்குது. இதுல இன்னும் போடல. இனி இது போட்டோம்னா என்ன கொலை வருதோ தெரியல. தண்ணிலாம் எப்படி மைனி ஊத்துறீங்க? தண்ணிலாம் இங்க நின்று ஓசு வச்சு அடிச்சு விட்டுறீங்களா மேல இருந்து? கிழங்கு இங்க வா. தாண்டி ஐயோ, இது வேறையா? பார்த்து வரேன். இது நம்ம கிழங்கு. மருதானியா? இது என்னது கிழங்கு? என்ன கிழங்கு? ஏலல கிழங்கு. ஆமா, அதுவா? அப்படி எங்க மைனி தொங்கும் அது கிழங்கு? கீழே தானே வரும். அது கிழங்கு வரும். அப்ப அது எப்படி தோண்டி எடுக்கணுமா? இலை பழுத்த பிறகு கிழங்கு விளைஞ்சிரும். ஓ, இலை பழுத்ததுக்கு அப்புறமா நம்ம உள்ள கிழங்கு. ஆமா, அந்த கிழங்கு பிடுங்குவோமா? ஏதாவது ஒரு கிழங்கு வருத வந்திருக்கான்னு பாத்துறோம். ஐயோ, இதுல வராதுன்னு நினைக்கேன். ஐயோ, வரலையே. இது எலி தின்றுக்கும். இதுல வரல, காஞ்சி போயிட்டுல அது. அதெல்லாம் அழுகிட்டு தண்ணி ஓவர் ஆயிட்டு. இலை கிழங்கு வரல. தண்ணி அதிகமாயிட்டு. இதை வெட்டணும். வெட்டி கொஞ்சம் வெட்டி வைக்கணும். நெல்லிக்காய் பறிச்சிருக்கீங்களா? இன்னும் வரலண்ணே. சரி சரி. பழுத்தமா இருக்கு, கிழங்கு வரலையோ? ஆனா அது இன்னும் ஆமா, இந்த வாழை எந்த இதுல பறிச்சாங்க அத்தை? முன்னாடி அங்க உள்ளது. இதுல பறிச்சீங்களா? ஓ, இதுல பறிச்சிட்டீங்கண்ணே. இந்த இதுல தழுத்தின்னு வரும்ல. தழுத்து வரும். வெட்டி விட்டா வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்து மைனி கீழே எதுவும் இருக்காம. எது அந்தானிக்கு இது என்னது மைனி? இது கிழங்கு தானா? ஏர்ல கிழங்கு தெரியுமா? எது? முடக்கத்தான் இலை. முடக்கத்தான் இலை. முடக்கத்தான் கீரை இது. முட்டு வலிக்கா? முட்டு வலிக்கு கீரை நல்லா சாஃப்டா இருக்கும். இது வந்து கை கால். ஆனா தலைக்கு தேய்ப்பாங்களோ தெரியல. அது வேற இல்ல, அது வேறயா? இதை அவிச்சு தண்ணி குடிக்கணும். முருங்கை. எது வெள்ளரிக்கா? இப்பதான் சின்ன கண்ணு போட்டிருக்கீங்களோ? சரி. இந்த புல்லுலாம் அதே வளர்ந்துருதுன்னு. சரி சரி. ஆனா பார்க்க அழகா தான் இருக்கு புல்லு. கொண்டு போறியா? வீட்டுல கிடையாது மருதாணி. செம்பருத்தி. சந்தன மரமா? இதுவா? அப்படியா?
என்ன பண்ணுவீங்க இதை? வாசனை வருமா? வருஷம் ஆகுனே சந்தனம் வர்றதுக்கு. செம்பருத்தி முன்னாடி பூத்துட்டு இருந்துச்சுல, இப்ப காணி பூ. இது இந்த பக்கம் உள்ளது அவங்க வீட்டுக்குள்ளதா? இது என்ன செடி? இது அழகா இருக்குல்ல அந்த பூ. அழகா இருக்கு பூ. வீட்டு முன்னாடி சாப்பிடி பழமா வேற பழமா? இந்த மசுகுட்டி பழமோ? சுகர் பேஷண்ட் சாப்பிடுற பழமா? பேரு நான் ஐஸ்கிரீம்ல எல்லாம் போட்டிருப்பாங்க. இது இதையா? பின்ன சாப்பிடினா ஸ்ட்ராபெரி இல்ல, அது சுகர் பழமா? பேரே சுகர் பழமா? மைனி சுகர் பேஷண்ட் சாப்பிட்டாங்க. தேன் பழம். அப்படியா? சுகர் பேஷண்ட் சாப்பிடுறதா? நல்லா பழுக்கணும் இன்னும். ஆமா, அது கலர் நிறைய கிடக்கும். இப்போ ஒன்றும் காணல. தாத்தா கொஞ்சம் சாப்பிட்டு வரும். சரி. அந்த ஃப்ரூட்ஸை காட்டினா தெரியும். அது இன்னும் பழுத்தாதான் தெரியும். இது சின்ன பழமா தான் வரும் போல இருக்கு. இது ஹைட் இன்னும் கொஞ்சம் பெருசா வரும். நம்ம உரம் ஒண்ணுமே வைக்கலல்ல. இந்த பக்கம் நார்த்தங்காய் இருக்கு. நார்த்தங்காவா? லெமன். வந்திருக்கா? பறிச்சிருக்கீங்களா? இல்ல இன்னும் வரல. மாதுளை பறிச்சிருக்கேன். மாதுளை தெரியாது? பரவாயில்லையே, 5 பழம் பறிச்சு. இது கோல்டன் ஃப்ளவர். சூப்பரா கோல்டன் மஞ்சள் கலர்ல பூக்கும்ல. கோல்டன் ஃப்ளவர். அது கருவேப்பிலை. இது பிச்சி. கருவேப்பிலை. இது நெல்லிக்காய். அது என்ன? கருவேப்பிலை சாஞ்சிட்டோ? ஆப்பிள் நெல்லிக்காய். ஆப்பிள் நெல்லிக்காய். இந்த கொடைக்கானல்ல வச்சிருப்பா தெரியுமா? ரோஸ் கலர் சோப்பு ஆப்பிள். ஆமா ஆமா. கொப்பிள் நெல்லிக்காய் மாதிரி இருக்கும் அது. அந்த ஆப்பிள் பேர் என்ன பேர்? அனிதா? அந்த நெல்லிக்காய் பெரியமேட்ல பறிச்சு. அது நல்லா இருக்கும் பேரு. பிங்க் கலர்ல இருக்கும்ல. என்னது மேரி? இது நந்தி ஆட்ட பூதனமா? ஆமா. சாமிக்கு வைப்பாங்கல்ல. சாமிக்கு வைப்பான். இங்க இருந்து பூவனா இது அழகா இருக்கு. சாமிக்கு வைக்கலாம், டக்குன்னு பறிச்சு வச்சுக்கலாம். ஒரு கம்பு உடைச்சு வச்சேன். நான் சாமந்தி பூ எடுத்துட்டு வந்தேன். இவங்க கேட்டாங்கன்ட்டு, ஆண்டி கேட்டாங்கன்ட்டு அங்கேருந்து எடுத்துட்டு வந்தேன். ஒயிட்டு. இது அரளிப்பூ. அதுமே கொப்பு உடைச்சு வச்சு வந்துடும். எது? மருதாணி பெருசா நிற்குது. இது இவங்க வீட்டுக்குள்ள மருதாணியா? அதுவா வளருதா? வளர்க்கும். அங்க ஆள் கிடையாது. அப்படியா? நீங்க தான் தண்ணி ஊத்துட்டீங்களா? அப்போ பரவாயில்ல, அழகா இருக்கே. இதுல அரைச்சு வைப்பீங்களா அப்ப மருதாணி? நல்லா சோகம். அப்படியா? அப்படியா? சரி. நித்திய கல்யாணி. அந்த பிங்க் கலர் பூவா? ஆமா, அதான் நித்திய கல்யாணி. சுகருக்கு சாப்பிடுறாங்கல்ல அந்த பூவையா? அதான் அடிச்சு தண்ணி குடிப்பாங்க. இலை மட்டும் இருக்குல்ல. இலை மட்டும் இருக்கு. அது 500 ரூபா ஒரு தொட்டி. ஒரு தொட்டி 500 ரூபாயா? அது ஏன் செடின்னு சொல்லுவாரு. என் செடி தண்ணி ஊத்துனியா? என் செடியை பத்திரமா பாத்துக்கோ. ஏன் அந்த செடி அது குட்டியா இருக்கு, வளரவே இல்ல. கிட்ட போய் பார்த்து நல்லா இருக்கும். ஏன்னா அழகா. அப்படியா? நல்லா இருக்கும். அது சும்மா அது பியூட்டி, அந்த அழகுக்கு தானா? அது வீட்டு முன்னால வைக்கிறதுக்கு அழகுக்கு. என்ன மேனி? புரியல. ஆமா, அங்க உள்ளது வந்து ஃபுல்லாவே இது ஒரு மாதிரி கிரீன் கலர்ல இருக்கு. சிலது வேற மாதிரி இருக்கும். இது மூங்கில். இது இஞ்சி, காட்டு இஞ்சி. கத்தாலெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமே நீ? ஆமா, ஃபேஷியலுக்கு. குடிப்பீங்களான்னு கேட்டா ஃபேஷியலுக்கா? இது இந்த நவர பச்சை கற்பூரவள்ளி மேனி. இங்க நவர பச்சை ஒரு ஆளு ஒரு நீங்க கற்பூரவள்ளி. இது கற்பூரவள்ளி, நவர பச்சை, நவர பச்சை, கற்பூரவள்ளி. இது இந்த இதுக்கு சளிக்கு இருமலுக்குலாம் சாப்பிடுவாங்கல்ல. இது ஒரு ஆரஞ்சு கலர் செம்பருத்தி பூ. அப்ப இதெல்லாம் மல்லிகைப்பூ தோட்டம். மல்லிகைப்பூ பறிச்சிருக்கீங்களா? ஒரு 10 பூ 12 பூ இருக்குல்ல. நீங்க பிச்சு பூ வைக்கலையா? ஏமா காமெடி வைக்கலையானா தலைய காட்டுறீங்க. வைக்கலையானா நட்டு வைக்கலையா? பூ வந்துருக்கு. 1 2
நிறைய பூ வந்துருக்கு 2 மரத்துலயே வந்துச்சு. காலையில யார் தண்ணி ஊற்றுவோம் நீங்களா? யாருக்காக ஃப்ரீயா அது மாதிரி விட்டு வந்து நம்ம மட்டும் பண்ணுவோம். பச்சை மிளகாய் பாரு. பச்சை மிளகா இதுதான். ஆமா பச்சை மிளகா நல்லா இருக்கு. இது ஒரு பிச்சு பூவா? ரோஸ் கார்டன். ரோஸ் கார்டன் எல்லா கலர்ஸும் எல்லாம் வாடி போயிட்டாங்க. வாடிட்டுனே. இந்த கீரை அந்த மாரி நிறைய ரோஸ் பூ வச்சிருப்பாங்க. அவங்க மேல வச்சிருக்காங்க. மேல வச்சிருப்பாங்க. ரொம்ப பேரும் எது தர அந்த தர ஒரு நாசமா போயிடும். இது என்னது மினி? அது பாவக்காய் தானே? பாவக்காய் தானேம்மா? பாவக்காயில தான் இப்படி இருக்கும். எங்க பண்ணா காணல. பாவக்காய் தான். நீ மேல காஞ்சு தொட்டி. மேல அது உள்ள அந்த இதுக்குள்ள 5 தொட்டி இருக்குனே. ஸ்டோர் ரூமா? ஆமா, அங்க திங்ஸ் எல்லாம் இங்க காரி. ஆடி காக்குல எல்லாம் இங்க இருக்கு. நல்லா இருக்கு. சரி சரி. இருக்குல. அப்பா இதுதான் அந்த 500 rupees பூவா செடியா? அது எல்லாம் அழகா தெரியும். ஒண்ணே 500 மினி? ஆமா. 2 வாங்கியிருக்கீங்களா? அந்த இது வந்து 15,000 வாங்கணும் அந்த மரம். வாங்கும்போதே மரமாயிடும். இதா? இது 15,000-ஆ? ஆமா, ஒரு மரம். எப்பா 2 மரம் வச்சுக்கோமா அங்க. ஆமா, நீட்டா ஹைட்டா இருக்கும்னே இது. மரம் இது ஹைட்டே இவ்வளவுக்கு வாங்கணும். அப்படியா? மரமாவே வேண்டாம். மரமாவே வாங்கியிருக்கீங்க வச்சிருக்கீங்கன்னு? சரி சரி சரி. அப்படியே வந்து நட்டி அவங்களே வந்து நட்டி வச்சிருவாங்களா? இல்லை எப்படி கொண்டு வந்தீங்க? இல்ல வண்டியில தான் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து லாரியில. பரவாயில்லையப்பா. பேர் என்னது? அது பேர்லாம் தெரியாது உங்களுக்கு? இல்ல மினி, இப்போ அது பேர் என்னது? அது பேர் என்ன தெரியாது. அதாவது நீங்க இப்போ நர்சரியா? எந்த இடம்? எப்படி செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்கேன். அப்படியா? அதனால இதை வச்சிருக்காங்க. நிறைய பெரிய பெரிய வீடுகள்லாம் வச்சிருப்பாங்க. வெளியில தான் வச்சிருக்காங்களா? ஆமா, வெளியில தான் வச்சிருக்காங்கன்னா எல்லார் வீட்லயும். பட் எனக்கு இன்னொரு ஆசைன்னா வீட்டுக்குள்ளேயே பெரிய இந்த மாதிரி வச்சிருப்பாங்க தெரியுமா? ஹால்ல நிறைய வீட்ல இந்த மாதிரி தான் இருக்கும் பாக்க. இது வந்து ஆனா சன்லைட் வரல அப்பப்ப. அப்ப வீட்டுக்குள்ளலாம் வச்சிருக்காங்க அதெல்லாம்? அப்பப்ப சன்லைட்டுக்கு வெளிய வைப்பாங்களா இருக்கும். அப்படியா? நிறைய பெரிய பங்களா வீட்டுலங்களெல்லாம் அப்படிதான் வச்சிருப்பாங்க. பார்க்க அழகா இருக்கும். ஒருவேளை இந்த செடியோட இதுக்காக வச்சிருக்காங்களோ வீட்டுக்குள்ள. பார்த்து பார்த்து காத்தடிக்குது. நல்லா இருக்கு. நல்லா காத்தடிக்குது. நல்லா காத்தடிக்குதுன்னா கொஞ்ச நேரம் வந்து இப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு போலாம். எங்க அப்பா அன்னைக்கு காலையில இதுல படுத்திருந்தாரு. நானும் இதுல எங்க அம்மா படுத்துட்டோம். சரியா? நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். ரிலாக்ஸ் பண்றதுக்கு நல்ல இடம் தான். நல்லா காத்தடிக்கி கொஞ்ச நேரம் அப்படியே நின்று பார்த்துட்டு போலாம். ட்ரெயின் போகுது. தெரியுதா? ட்ரெயின் போகுது. பரவாயில்ல, தெரியுது மைனி. வாவ், சூப்பரா இருக்கு. குட்ஸ் ட்ரெயின். ட்ரெயின் தெரியுமான்னு பாரு. ட்ரெயின் தெரியுதா இல்லையா? எனக்கு வெயில் அடிக்குதா, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது எனக்கு கண்ணுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீட்டோட ஹோம் டூர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஹோம் டூர் போட்டுடுறோம். தேங்க்யூ, பை பாய். எங்கள் வீடு ஹோம் டூர் பண்ணல, எங்கள் அண்ணா வீடு உங்களுக்கு ஹோம் டூர் போடுறேன்.